அப்போ அபிஷேகம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. உன்னை ஒரு தெய்வ திறமை உள்ள மகளாக மாற்றுகிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சில நேரங்கள்ல துக்கப்படுகிறார். நான் துக்கத்தோடு இருக்கிறேன். ஏன் துக்கத்தோடு இருக்கிறேன்னா, ஆவியானவருடைய விருப்பங்களை சிலது நம்மால் செய்ய முடியவில்லை. அவர் விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து அவர் விருப்பப்படி செய்வோம். ஆனால் அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டால் நாம் சந்தோஷப்படுவோம். ஆவியானவரை நாம் பல நேரங்களிலே நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் உள்ளிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை செய்வது தவறு, இப்படி செய்வது தவறு என்று சொல்லும் போது தொடர்ந்து நாம் அதை செய்கிறது. இந்த மாதத்துல எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம். ஒருவேளை குளிர்னால அதிகமா தூங்கி இருக்கலாம், இல்ல நம்ம ஆண்டவரை ஜெபிக்கிறத விட்டு இருக்கலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு என்னன்னா, குளிர் தானே நம்ம என்ன பண்ணலாம், தூங்கலாம், இல்ல ஜெபிக்க முடியாம போயிடுச்சுங்களாம் நம்ம நினைக்கலாம். ஆனா ஆவியானவர் என்ன சொல்ற, உள்ள இருந்து துக்கப்படுறார். ஐயோ, என் பிள்ளைங்க என்னோட பேசலையே, என் கூட இடைப்படலையே, இந்த நேரத்துல இந்த பிள்ளைங்க ஆண்டவரை துதிக்கலையே என்ற ஒரு துக்கம் ஆவியானவருக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாமல்